என்னை நன்றாக படைத்தனன் இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நாம் திருவிளையாடல் படத்தில் ஒரு காட்சியை பார்த்திருப்போம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்வார்கள். ஆக இந்த அகக்கண், நெற்றிக்கண், முக்கண் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பற்றிய நுட்பமான விஷயங்களை பக்தி நெறியில் நான் கண்டுபிடித்த விஷயங்களை வைத்து இது பற்றிய விஷயங்களை தொடர்ச்சியாக பார்ப்போம். ஆக டெல்டா பீட்டா தீட்டா என்று சொல்லக்கூடிய மனநிலையை பற்றிய விஷயங்களை இதற்கு முன் வீடியோவில் பார்த்தோம். அதில் முக்கியமாக தீட்டா ஸ்டேட் இன் மைண்ட் என்ற ஒரு பகுதியை நன்கு பயிற்சி எடுத்தால் இந்த முக்கண் என்பது தானாகவே செயல்படும். பக்தியில் உறுதியாக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது தியாகத்தாலும் துணிச்சலோடும் செய்ய வேண்டிய ஒரு கடினமான தொழில். இதை புரிந்து கொண்டால் இந்த முக்கண் என்பதை சுலபமாக சில வார பயிற்சிகளில், சில மாதங்களோ அல்லது சில வாரங்கள், குறிப்பிட்ட நாட்களில் இந்த தீட்டா ஸ்டேட் இன் மைண்ட் என்ற பயிற்சியை ஏற்கனவே காணொலியில் தெரியப்பட்டுள்ளேன். அதை நாம் பெற்றுவிடலாம். ஒரு பழைய பாடலில் வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆசை இருந்தால் நீந்தி வா, ஆழக்கடலும் சோலையாகும், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. இந்த இனிமையான வரிகளை கேட்டிருப்பீர்கள். அதில் பயணம் தொடர்ந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழச் சொன்னால் வாழ்கிறேன். இப்படி அந்த வரிகள் இனிமையாக அமைந்திருக்கும். இதுதான் முக்கண் என்ற விஷயத்தின் முக்கியமான விஷயமாகும். அடுத்தடுத்து துவாத சாந்த ஸ்தலம். இதுதான் நம்முடைய சிரசிற்கு மேல் 15 சென்டிமீட்டருக்கு உயரத்தில் சிவபெருமான் அனுக்கிரகம், பரிபூர்ண ஞானம் தரக்கூடிய இடம். அந்த இடம்தான் முக்கண் என்று சொல்கிறார்கள். அது அனுபவ ரீதியாக ஆத்ம அனுபூதி என்று சொல்கிறோம். அது பற்றிய நுட்பங்களை இனிமையான பாடல்கள் மூலம் அடுத்தடுத்து காண்போம். முக்கியமான நுட்பமான புரியாத விஷயங்களை எளிமையாக இந்த காணொலியில் அடுத்தடுத்து வரும். தெரிந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள், வளமோடு இருங்கள்.